வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, டிடிடி சேர்மன் நேத்து பிரஸ் மீட்ல அவர் சொன்ன முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, திருமலால புதுசா அகாமடேஷன் எல்லாம் பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது. ஸோ ஹைகோர்ட் ஆர்டர் கூட இருக்கு. ஸோ கிரீன் டீப் ஃபாரஸ்ட்ன்றது 80% வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால கிரீன் ஃபாரஸ்ட்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதனால புது பில்டிங் கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு. ஸோ அதனால நம்ம திருமலால புதுசா எந்த அகாமடேஷன் எல்லாம் பண்ண முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கியோ திருப்பதில அதாவது அலிப்பிரி ஏரியால 50 ஏக்கர் 50 ஏக்கர்ஸ் லேண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே அட் எ டைம் 25,000 பேர் தங்குற மாதிரி காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம். ஸோ அது இப்போ ப்ரப்போசலில் இருக்குது. ஸோ அது ஷார்ட்லி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 25,000 பேர் ஒரே இடத்துல தங்கி எங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸ் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அங்கேருந்தே அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்தே திருமலாக்கு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் சொல்லி டிடிடி சேர்மன் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். எப்படியும் நம்மளுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரிஸ் இருந்தது இல்லை. ஸோ அந்த ஒர்க்கு கூட அங்கே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அங்கே நான் கண்டிப்பாக இந்த வாட்டி ஷேர் பண்ணுறாங்க இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்றது. ஸோ அதுவும் ரெடி ஆகிடும். இன்னொரு 4-5 மந்த்ஸில் ரெடி ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உள்ள ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரிஸ் பக்தர்களுக்கு நல்லா வசதியாக இருந்ததுங்க. ஸோ அது கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்தில் ரெடி ஆகிடும். அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கேயே சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ கூட கவுண்டர் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி இருந்தது இல்லை. ஸோ அது ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்கிறதுனால அது நல்லா வசதியாக இருந்தது. இன்னொரு 4-5 மந்த்ஸில் அதுவும் ரெடி ஆகிடும். நேற்று சேர்மன் சொன்ன முக்கியமான அப்டேட் இதுதான். அதாவது திருப்பதி அலிப்பிரி ஏரியாவில் 50 ஏக்கரில் அட் எ டைம் 25,000 பேர் பக்தர்கள் தங்குற மாதிரி காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அங்கேருந்தே திருமலாக்கு பஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே மேலே போயிட்டு சுவாமி தரிசனம் பார்த்து திருப்பி கீழே ஸ்டே பண்ணி நம்ம திருப்பதி லோக்கல் டெம்பிள்ஸ் கூட போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ அதனால 50 ஏக்கர்ஸ்னா அவங்க ரூம்ஸ் போட்டால் கூட கன்ஸ்ட்ரக்ஷனில் அகாமடேஷனுக்கு சின்ன சின்ன ரூம் போட்டால் கூட நம்மளுக்கு புக்கிங்லாம் எப்படியும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே விடுவாங்க. ஸோ அது ஒர்க்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அது எப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த 50 ஏக்கர் லேண்டுன்றது எங்கே இருக்குன்றது நான் இந்த வாட்டி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது திருப்பதி சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டெலிகிராமில் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.